Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 25வது வீடியோ. ஆல்மோஸ்ட் ஹாஃப்வே வந்தாச்சு நம்ம. ஸோ இந்த அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் வந்து யூடியூப்ல வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல பார்க்குற எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஓகே, இப்போ இது வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வீடியோவோட கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டென்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவில் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான மூவிஸ் ஜூன் 2024 2024 வருஷம் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா மூவிஸும் வேணும். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மூவிஸ் போஸ்டட் ஆன் ஜூன் 2024, ரைட்? இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஒரு மூவி டைட்டில்ஸ் எல்லாமே வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் வந்து வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டேட்டாவை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நமக்கு 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கண்டென்ட்டு, இன்னொன்று வந்து டிவி ப்ரோக்ராம். இப்போ கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஐடி தான் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர், ஒரு சீக்வன்ஸ் நம்பர் மாதிரி. ஸோ அந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஒவ்வொரு வீடியோ கண்டென்ட் டைட்டிலையும் கனெக்ட் பண்ணும். ஸோ ஒன்றுங்கிறது அலாவுதீன். அதுக்கப்புறம் கிட்ஸ் கண்டென்ட் வந்து என்ன இருந்துச்சுன்னா அது கிட்ஸ் கண்டென்ட் கிடையாது. ஒய்யா இருந்துச்சுன்னா எஸ், கிட்ஸ் கண்டென்ட். அலாவுதீன் வந்து குழந்தைங்க படம் தான், பட் டேட்டா வைஸ் நான் நோன் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபார் கிட்ஸ், அது வந்து எஸ், தட் மீன்ஸ் அது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. அடுத்த காலம் வந்து கண்டென்ட் டைப். கண்டென்ட் டைப்ல வந்து இப்போ 2 இது இருக்குது. ஒன்று வந்து மூவி, இன்னொன்று வந்து சீரீஸ், வெப் சீரிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது மூவியா சீரீஸா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து கண்டென்ட் டேபிளோட டீட்டெயில்ஸ். இது அடுத்தது வந்து டிவி ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ். ஸோ எப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் ப்ராட்காஸ்ட் ஆச்சு, அது என்ன கண்டென்ட்டு, எந்த சேனலில் ப்ராட்காஸ்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 10th வந்து கண்டென்ட் 1, அதாவது அலாவுதீன் இல்லையா? அலாவுதீன்ங்கிறது ஒரு மூவி. அது வந்து க்ரோ வித் டேட்டா டிவியில் வந்து ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி மே 11ஆம் தேதி மூவி 2ங்கிறது வந்து அல்ஜிப்ரா ஃபார் கிட்ஸ், அதுவும் வந்து க்ரோ வித் டேட்டா டிவியில் ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு. அது வந்து நமக்கு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, ஆனால் மூவி கிடையாது, இது சீரீஸ். அதே மாதிரி மூணாவது வந்து டேட்டாபேஸ் சோல்ஸ், அது வந்து க்ரோ வித் டேட்டா டிவியில் வந்து ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து 3 ரெக்கார்டு க்ரோ வித் டேட்டா டிவியில் ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு. 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. ஸோ 1 வந்து நாட் எலிஜிபிள், ஏன்னா அது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2வது வந்து எஸ், ஆனால் மூவி கிடையாது. 3வது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ இந்த 3 வந்து நமக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே இது வந்து இதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 4 and 4, ஜூன் 13th and 18th. 4ங்கிறது க்ரோ வித் டேட்டா அப்படிங்கிற டைட்டில், அது வந்து டிஸ்னி ப்ளஸ்ல ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு. இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு. க்ரோ வித் டேட்டா வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி எஸ், அண்ட் இட்ஸ் அ மூவி. ஸோ இது வந்து எலிஜிபிள் ரெக்கார்ட். ஸோ இதை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அடுத்ததும் இதே தான், 4 டிஸ்னி ப்ளஸ், அப்புறம் 5 டிஸ்னி ப்ளஸ். அது என்ன பிரச்சனைனா அது வந்து ஜூலை ஆயிடுச்சு, ஜூன் தாண்டிடுச்சு, கிடையாது. அடுத்து இது வந்து 9 கார்ட்டூன் நெட்வொர்க். ஆனால் பிரச்சனை என்னன்னா அது மே, ஜூன் கூட ஆகல. ஸோ அதுவும் எலிஜிபிள் கிடையாது. இப்போ இது வந்து ஜூன், ஆமாம். அப்புறம் 9ங்கிறது வந்து போக்கிமான், ஆனால் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா எஸ், சூப்பர். ஆனால் இது மூவி கிடையாது, இது சீரீஸ். அப்போ இது எலிஜிபிள் இல்லை. அப்போ இதுதான் எலிஜிபிள், திஸ் ஒன், அதுக்கப்புறமா திஸ் ஒன், ரைட்? ஸோ இந்த 2 ரெக்கார்டும் எலிஜிபிள். அப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா, அந்த ரெக்கார்டெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ 3 கண்டிஷன் என்னெல்லாம் டைட்டிலில் பார்க்கலாம். டிஸ்டிங் டைட்டில்ஸ், அப்படியே கால் பண்ணிப்போம், இன் ஜூன் 2024. ஸோ இதுதான் கண்டிஷன் இல்லையா? ஸோ டிஸ்டிங் டைட்டில் வந்து அவுட்புட் ரிசல்ட் க்ரோ வித் டேட்டா அப்படிங்கிறது வரணும். கண்டிஷன் என்னன்னா
It's a kids friendly one. Kids friendly movie streamed in June 2024. ஸோ இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம டிவி ப்ரோக்ராம்லேருந்து போவோம். லுக்கப் வந்து கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ செலக்ட் ஃப்ரம் டிவி ப்ரோக்ராம். ஸோ நமக்கு என்ன செலக்ட் பண்ணணும்? கண்டென்ட் ஐடி இல்லையா? ஸோ டி ப்ரோக்ராம் டீன்னு வச்சுக்கலாம். டி டாட் கண்டென்ட் ஐடி. ஸோ கண்டென்ட் ஐடி தான் இல்லையா? கண்டென்ட் ஐடி. ப்ரோக்ராம் டேட் அதான் ஃபில்டரில் இருக்கு இல்லையா? ப்ரோக்ராம் டேட்டு என்ன கண்டென்ட்டு. ஸோ மற்றதெல்லாம் இது ஃபில்டர் பண்ண வேண்டாம். 3 காலம் தான் இருக்குது. அதில் ப்ரோக்ராம் டேட் நமக்கு வேணும், கண்டென்ட் டேட். ஸோ ரன் பண்ணோன்னா எல்லா கண்டென்ட்டும் வந்துருச்சு, எல்லா ப்ரோக்ராம் வந்துருச்சு. நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அது ஜூன் 2024 மட்டும்தான் இருக்கணுங்கிறாங்க. ஸோ வேர் டி டாட் ப்ரோக்ராம் டேட் இல்லையா between 2024-06-01 and 2024-06-30. ஸோ அந்த ப்ரோக்ராம் டேட் வந்து இந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மிஸ் ஆகும். இது 1 2 மிஸ் ஆயிரும், 3 மிஸ் ஆயிரும், 4 மிஸ் ஆயிரும், 5 9 ரைட். 5 9 மிஸ் ஆகும், 2 3 மிஸ் ஆகும். பார்க்கலாம். ஆமாம். ஸோ இப்போது நமக்கு 4 ரெக்கார்டு தான் இருக்குது. ஸோ மொதல் கண்டிஷன் டன். அடுத்தது வந்து அது மூவியாக இருக்கணும். மூவியாக இருக்கணும் அப்படின்னா கண்டென்ட் டேபிள் தான் போகணும் இல்லையா? அது என்ன கண்டென்ட் டைப்புங்கிறது அப்போ தான் சொல்லும். ஸோ டி இன்னர் ஜாயின் கண்டென்ட், CONTE கண்டென்ட், சின்னு வச்சுக்கலாம். ரெண்டும் கனெக்ட் பண்ணுறது வந்து கண்டென்ட் ஐடி. C டாட் கண்டென்ட் ஈக்குவல் டு T டாட் கண்டென்ட் ஐடி. ஸோ 2 டேபிளையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அது மூவியா இல்லையான்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? கண்டென்ட் டைப். ஸோ கண்டென்ட் டைப் வச்சு ரன் பண்ணோம்னா அது மூவியா சீரீஸான்னு வந்துடுது. ஸோ நமக்கு மூவி மட்டும்தான் வேணும், சீரீஸ் தேவையில்லை. அப்போது ஒரு ஃபில்டர் கண்டிஷனை ஆட் பண்ணுறோம். ஆஃப்டர் த டேட் அண்ட் C டாட் content type equal to movies இல்லையா? ஸோ இதை நான் ரன் பண்ணும்போது கண்டென்ட் டேபிள்லேருந்து என்ன எடுக்கலாம்? நமக்கு இந்த 2 ஃப்ளாகும் வேணும் இல்லையா? கிட்ஸ் கண்டென்ட்டும் கண்டென்ட் டைப்பும். ஸோ 2 ஃப்ளாகையும் நம்ம கண்டென்ட் டைப் ஏற்கனவே இருக்குது, அதனால் கண்டென்ட் டைப் வேண்டாம், கிட்ஸ் கண்டென்ட். ஸோ அவ்வளோதான் இருக்கு இல்லையா? கிட்ஸ் கண்டென்ட் கண்டென்ட் டைப் எடுத்துட்டோம். டைட்டில் தான் நமக்கு அவுட்புட்டாக வரணும். அதனால் கடைசி காலமாக நம்ம டைட்டில் வச்சுக்கலாம். நிறைய காலம் வந்துருச்சு இல்லையா? ஸோ டேட்டை ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கண்டென்ட்டு என்ன டைப் மூவிஸு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லினா அது நோன் இருக்குது. நமக்கு வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறோம்? கண்டிஷனை ஆட் பண்ணுறோம். அண்ட் C டாட் கிட்ஸ் கண்டென்ட் ஈக்குவல் டு எஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வரலாம். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் அலாவுதீன் போயிடும், ஏன்னா அது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கிடையாது இல்லையா? ஸோ 2 வந்துருச்சு. இப்போ நான் அவுட்புட் என்ன கேட்குறாங்க? டைட்டில் மட்டும்தான் கேட்குறாங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ டைட்டில் மட்டும் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ க்ரோத் டேட்டா, ஏன்னா இங்கே 2 ரெக்கார்ட் இருக்கு இல்லையா டிஃப்ரெண்ட் டேட்ஸில், அதனால இப்படி வந்திருக்கு. ஸோ இதை வந்து டூப்ளிகேட் தெரியும் அப்படிங்கிறதுனால டிஸ்டிங் போட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சது. ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் வரும். ஸோ டிஸ்டிங் நமக்கு தேவையில்லை அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு குரூப் பை டைட்டில். ஸோ இதுவும் வந்து அதே மேஜிக் தான் பண்ண போகுது. டூப்ளிகேட்டை வந்து டிஸ்டிங்டாக மாற்றிடும்.
அல்லது ஹேவிங் கிளாஸ் கூட கொடுக்கலாம் ஏதாவது ஃபில்டர் இருந்துச்சுன்னா. பட் இந்த இதில் வந்து இட்ஸ் குட். ஸோ முதல்ல டைட்டில் என்னன்னு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், டிவி ப்ரோக்ராமையும் கண்டென்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து ஜூன் 1 30 தான் மூவ் ஆகிருக்கணும், ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கணும் மொதல் கண்டிஷன். ஸோ அது பண்ணும்போது நமக்கு இந்த 5 இதெல்லாம் காணாம போயிடும். ஸோ இது நமக்கு தேவை, சாரி கிளியராக எடுத்துடலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது ரெண்டும் தேவையில்லை இல்லையா. ஸோ நமக்கு வந்து இந்த 4 ரெக்கார்டு தான் வருது டேட் வைஸ் ஃபில்டர் பண்ணும்போது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து மூவியாக இருக்கணும், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ மூவி அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெண்டுமே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அல்ஜீப்ரா ஃபார் கிட்ஸு, அப்புறமா 4, 5 இந்த 3 ரெக்கார்டு தான் வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதில் எதெல்லாம் 2, 4, 5ல் இருக்குன்னு பார்க்கலாம். 2 இல்லை, 4 மட்டும்தான் இருக்கு. ஸோ இது மட்டும்தான் நமக்கு அவுட்புட். ரைட், இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எல்லா வீடியோ வந்து GitHub லிங்க் இருக்கும். இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ்ட் SQL 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் இருக்கும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட GitHub லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா அந்த கோட் பேஸுக்கு போயிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க 25வது வீடியோ இல்லையா. ஸோ 25வது வீடியோவில் நமக்கு வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அது எப்படி பண்ணுறது, மல்டிபிள் டேட்ஸ் வச்சு. ஸோ மல்டிபிள் டேட்ஸ் பற்றி பேசவே இல்லை இல்லையா. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ மல்டிபிள் டேட்ஸ் பிட்வீன் இருக்குது. அப்படி பிட்வீன் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிடலாம். அந்த ப்ரோக்ராம் டேட்டோட லெஃப்ட் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு 7 லெட்டர் மட்டும், அதாவது 1 2 3 4 5 6 7 இவ்வளோ தான் வரணும் நமக்கு. ரைட். ஸோ அந்த லெஃப்டில் எடுக்கும்போது அது வந்து நமக்கு இயர் அண்ட் மந்த் மட்டும்தான் வரணும். ரன் பண்ணோன்னா அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இந்த லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங் பண்ணாமல் இந்த லெஃப்ட்னு கொடுக்காம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, மந்த் அண்ட் இயரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. வேர் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் திஸ் டேட் and the format is going to be year month from equal to இது வந்து 2024-06 இப்படி வரும். ஓகே. ஸோ அதே ஆன்சர் தான் எனக்கு வருது. ஸோ பிட்வீன் கிளாஸ் தான் நான் நார்மலாக யூஸ் பண்ணுவேன், அதே பெட்டர்னு நினைக்கிறேன். பட் சப்ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் 2 டேட் கொடுக்க வேண்டாம், சிம்பிளாக பண்ணலாம். பட் அது கூட ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இன்னொரு ஃபங்க்ஷனையும் ட்ரை பண்ணுறோம். அது எக்ஸ்ட்ராக்ட்ங்கிற ஃபங்க்ஷன். அது இயர் மந்த் ஃபார்மேட்டில் அந்த ப்ரோக்ராம் டேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து 25வது வீடியோ இல்லையா. ஸோ அந்த வீடியோவில் வந்து இந்த GitHub இருக்கும், இந்த GitHub லிங்க். ஸோ 2 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன எக்ஸ்பெக்டட், அதே மாதிரி என்ன சீக்வல், அதில் மெயினாக வந்து டேட் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் மற்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ க்ரோ வித் டேட்டா யூடியூப் சேனலோட வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா லிங்க் இங்கே இருக்குது. க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.